சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜில நம்மளுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் 30 வினாக்களானது கேட்குறாங்க. ஸோ இந்த 30 வினாக்களை நம்ம எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய அரசு பணிக்கு நம்ம சேஃப்டி ஆகும். இதோட ஜிகே 10 வினாக்கள் கேட்குறாங்க. டோட்டலா 40 வினாக்கள். ஸோ இதுல 20 வினாக்களை சரியாக எழுதுவதற்கு ஏதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சிகளானது கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல நானும் வெற்றி பெறணும் என்று தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து ரிவிஷனுக்கான ஒன்லைனர் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது போக இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு 8000 வினாக்கள் உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? இதை எல்லாத்தையுமே முழுமையாக நீங்க பயன்படுத்திட்டு அடுத்து உங்களை தயார் செய்வதற்கு ஏதுவாக, அதுதான் சுபிக்குழுவினுடைய ஹைலைட்டா இருக்கக்கூடிய பகுதி. ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த யூனிட்ல எதிர்பார்க்கக்கூடிய 200 வினாக்கள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அப்ப டோட்டலா 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. 10 யூனிட்டுங்கும் போது 2000 வினாக்கள். 10 யூனிட்னா ஒரு யூனிட்டுக்கு 200 கொஸ்டின்ஸ். டோட்டலா 2000 கொஸ்டின்ஸ் ஆனது நம்ம நினைச்சிடறோம் கிரியேட் பண்ணி அதனுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ எங்க ப்ரொவைட் பண்றோம்? ஸோ ஏற்கனவே நம்முடைய சுபி குழுல சுபி ட்ரீம்ஸ் 2025 சொல்லி ஃப்ரீ பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் கிரியேட் பண்ணி இதுல ஆசிரியர்களை ஆட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், ரிவிஷன் கொடுத்துருக்கோம், எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கான கொஸ்டின் பேங்க்கும் அதுக்குள்ள கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாமே 1 by 1 நீங்க ஃப்ரீயாவே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க். ஸோ நிறைய ஆசிரியர்கள் எனக்கு புத்தகமாக வேணும்னு சொல்லி பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு இந்த கொஸ்டினை நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க நினைச்சிடலாம் கொஸ்டின் பேங்க், ஸ்டடி மெட்டீரியல், ஸோ அதே மாதிரி ரிவிஷன் மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த கொஸ்டின் பேங்கை பயன்படுத்திக்கோங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது 2000 வினாக்களுடைய யூனிட் வைஸ் கொஸ்டின் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்க எந்த தவறும் இல்லாமல் எளிமையாக வினாக்களை அணுகுவதற்கான வழிமுறையா இதில் நம்ம என்ன செஞ்சிருப்போம் உருவாக்கி கொடுத்தோம். அப்ப இந்த சுபி ட்ரீம்ஸ் 2025 ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போறீங்க. ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி, தமிழ் ஒவ்வொரு பாடத்திற்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல பிஜிடிஆர்பி சைக்காலஜி 2025 இன்னும் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு எஜுகேஷன் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு பிஜிடிஆர்பி டாபிக் வைஸ் கொஸ்டின் பேங்க், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்டீரியல். ஸோ எல்லாமே இங்க கொடுத்துருப்போம். இந்த ஃபோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிஜிடிஆர்பி ரிவிஷன் ஒன்லைனர் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ற பட்சத்துல நம்மளுடைய ரிவிஷன் ஒன்லைனர் இதுல கொடுத்துருக்கோம். சரிங்களா? லாஸ்ட் டயத்துல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போறதுக்கு ஏதுவாக 540 பக்கங்களை உள்ளடக்கியது. ஸோ ஒவ்வொரு பகுதியுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் ஆனது 540 பக்கத்திற்கு கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுபி ட்ரீம்ஸ் 2025 இந்த பேஜ்ல உங்களுக்கு பிஎஸ்ஒய் என்னது சைக்காலஜி, ஜிகே, எஜுகேஷன், தமிழ் கொஸ்டின் பேங்க் இருக்கு இல்லையா? இதை நீங்க கிளிக் பண்றீங்க. இதை கிளிக் பண்ற பட்சத்துல சைக்காலஜி கொஸ்டின் பேங்க் பார்ட் 4, பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2 இருக்குது இல்லையா? ஸோ இதை பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையா பயன்படுத்த அந்த 2000 கொஸ்டினும் இதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம்
உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஆகவே நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மெட்டீரியலாக வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்ல அந்த கொஸ்டின்ஸை வாங்கி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் என்பது பார்த்தோம்னா டோட்டலா 3 வால்யூம், அதை முழுமையாக பார்த்தாலே போதும். அந்த 3 வால்யூமை நீங்க படிச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது கொஸ்டின் இல்லை அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் தொய்வு ஏற்பட்டுறக்கூடாது. இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருப்பதனால இந்த கொஸ்டின் பேங்கை நம்ம உங்களுக்கு என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். இதோட பிஜிடிஆர்பிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய பகுதி முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல், அந்த மெட்டீரியல்ல இருந்து உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியல், அதுல இருந்து கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்ல நீங்க யூனிட் வைஸா ஒர்க் அவுட் பண்றதுக்கும் கொஸ்டின் பேங்க் கொடுத்துட்டோம். இதை மட்டும் சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த 1 மாத காலத்துல பயன்படுத்துங்க. உங்களுக்கான பணி உங்களை தேடி வரும். எந்த தவறுகள் இல்லாம எளிமையாக நீங்கள் எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சலாம் உருவாக்கிக்கலாம். ஆகவே இருக்கக்கூடிய நாட்களை சிறந்த முறையில பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள். நன்றி நண்பர்களே.